AutoCAD tutorial வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைனமிக் பிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். நிறையா உள்ள சின்ன சின்ன பேராமீட்டரையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து அலைன் பேராமீட்டர் அப்படின்றத பற்றி தான் இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்போம். அதை தெரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்ட் பிளாக் அதாவது டைனமிக் பிளாக் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த டுட்டோரியல்ஸையும் பாருங்கள். ஸோ அதில் உள்ள நிறையா பேராமீட்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மற்ற பேராமீட்டர்ஸில் எதுவும் டவுட் இருக்குனாலும் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்ஸ்லேருந்து AutoCAD கற்றுக்கலாம். சரி வாங்க இதில் பார்ப்போம். இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கிளாசெட், அதாவது கிளாசெட்டோட பிளான் வியூ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அது பிளாக்காக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு அந்த அலைன் பேராமீட்டர் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பிளாக் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். பிளாக் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனி லைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ பிளாக் எடிட்டரில் பேராமீட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதோட பேஸ் பாயிண்ட் கேட்கும். பேஸ் பாயிண்ட் வந்து சென்டரில் பிக் பண்ணிக்கிறேன். அது எந்த ஆக்சிஸில் வேணும்னு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இது வெர்டிகலாக கொடுத்துக்கிறேன். கொடுத்தா அவ்வளோதான், இது வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ஒன்றும் செட் பண்ண வேணாம், நம்ம பேராமீட்டர் மட்டும் செட் பண்ணாலே போதும். சிலதுக்கு ஆக்ஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அலைன்மெண்ட் பேராமீட்டர் செட் பண்ணி வச்சுப்போம். செட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எடிட்டர் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுத்த பிக் பாயிண்ட் வந்து அங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பேஸ் பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதா, அது வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டரோட பேஸ் பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு பாலிலைன் போடுறேன். ஒரு 7 சைடு உள்ள ஒரு பாலிலைன் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரூமு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ரூமில் வந்து இந்த கிளாசெட்டை வந்து நான் எந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை ஒவ்வொரு டைமும் நான் எடுத்து பக்கத்தில் எடுத்து கொண்டு போய் வச்சு அலைன்மெண்ட்டோ இல்லை ரொட்டேட் பண்ணிட்டோ இருக்கணும். நான் ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி எந்த ஃபேஸில் வைக்கிறேனோ அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆகி ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ கீழே உள்ளதில் ஜஸ்ட்டு பிக் பண்ணி வச்சேன், அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி சீட் ஆகிடுச்சு. இல்லை 10 டைமில் நான் வந்து இதை ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வச்சுட்ருக்க வேண்டாம். ஒரு 4 கமெண்ட் 5 கமெண்ட் யூஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல சிம்பிளாக நம்ம இதை பிக் பண்ணிட்டு அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நான் வச்சுட்ருக்க வேண்டாம். வச்சு அதை மூவ் பண்ணிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் அதை பிக் பண்ணி எந்த ஃபேஸில் வேணுமோ அந்த ஃபேஸில் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகிக்கும். ஸோ ஒரு 1 மினிட்டில் பார்க்க வேண்டிய ஒர்க்கை வந்து டிஃபால்ட்டாக இது ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் சேவிங்ஸ்லாம் வந்து பிளாக் எடிட்டரில் டைனமிக் பிளாக் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய டைம் சேவ் ஆகும். மொத்தமாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட ஒர்க் வந்து அப்படியே ஹாஃப்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கம்மியாக கூட உங்களால் அந்த டைனமிக் பிளாக் மூலமாக ஒர்க் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் பேராமீட்டர் தான் அலைன் பேராமீட்டர். இது போக நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோஸ் நிறையா இருக்கும் நம்ம இதில். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். இன்கேஸ் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching and stay tuned for more videos and more tutorials. So happy learning. Thanks guys. Bye.